ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில் பாய்ஸ். ரோஸ் பாய்ஸ்னோட நீ ஓன்ற சும்மா தப்பி பிறந்துட்டல்ல. ஆமா எல்லாரும் நீ ஒரு சொல்லுவாங்க. பையனா இருந்தா எப்படி இருப்ப? ஏய் அம்மாவே சொல்றது. டக்குனு ஒரு மீசையை வச்சுக்கோ என்ன மாதிரி. அப்படி எல்லாம் அட இங்க போடுறது ஐப்ரோ எடுத்து இங்க போட்டா அப்படியே மீசை ஆயிடும்ல. ஓகேமா, இப்போ நம்ம விளையாட போற கேம் பேர் தெரியும்ல? என்னது? நீங்க ஒன்னு சொல்லு நாங்க ஒன்னு சொல்லுவோம். நீங்க ஒன்னு சொல்லு நாங்க ஒன்னு சொல்லு. ஒரு கேமே கிடையாது. Think differently. அப்படியா? சோ அதுதான் நம்ம விளையாட போற கேமோட பேர் இஸ் கால்ட் மாத்தி யோசி. ஓகே, மாத்தி யோசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். ஏற்கனவே நீங்க நிறைய தடவை வந்திருப்பீங்க நம்ம ஷோக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு சம்பந்தமே பதில் சொல்லணும். ஒரே வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே வார்த்தையை 3 தடவைக்கு மேல ரிப்பீட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ண. யாமா? ஆமா, அவன் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்ச பெரிய இங்கிலீஷ் ஆளி. இங்கிலீஷ் ஆளி. அதுல தொழிலாளி மாதிரி இங்கிலீஷ் ஆளி. ஓகே, நல்லா இருக்கு. இது மாத்தி யோசி அப்படின்றது நாங்க என்னன்னா நாங்க அடிக்கடி ரூல்ஸை கூட மாத்துவோம். ஆமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துவா. ஆமா, எல்லாத்தையும் மாத்தீங்க. நாங்க வைக்கிறதா சட்டம், நான் வைக்கிறதா ரூல். டைகர் கா ஹுக்கும். என்னமா குக்கும்? டைகர் கா ஹுக்கும். சரி, ஏதோ குக்குமோ கக்குமோ இருந்து போய் வேர்ல்ட் டஃபஸ்ட் கேம் இது. ஓகேவா? ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் யாரு பசர் எடுத்துறாங்க அவங்க லாஸ்ட் விளையாடுவாங்க. இவட வரும். ஒன் மோர் சேச்சி இவட வரும். எப்படி சொல்ற? அல்ல இல்ல, முன்னாடி கேம்ல இவ தானே தோத்த, அப்ப இவ தானே வரணும். இதுக்கு கொஞ்சம் பாயிண்டாவது என்கிட்ட இருக்கட்டும், போங்க. இதெல்லாம் கேட்க மாட்டியா? அது ஒரு அப்ப இப்ப சொல்லுங்க. டைகர் கா குக்கும். எவ்வளோ வயசானாலும் ஸ்டைல் அழகும் இன்னும் உன்னை விட்டு போல. அப்படி அது பண்ணும்ல. பண்ணு. சரி, மலையாளம் யூஸ் பண்ணலாமா? சூப்பர் கேள்வி வச்சா பாரு. இப்ப மாத்திரம் பாரு ரூல்ஸ். மலையாளம் ஒத்துண்டா. மலையாளம் பற்றில்ல. மலையாளம் மட்டில்ல. மலையாளம் பட்டில்ல. ஹிந்தி குட்டில்ல. இங்கிலீஷ் மட்டில்ல. தெலுங்கு தட்டில்ல. ஏதாவது கொல்லில்ல. தமிழ் மட்டுமே. பாரதியார் என்ன சொல்லியிருக்கா? என்ன சொல்லியிருக்கானா? எம்மா, அப்ப நான் தூங்கிட்டு இருந்தேன், அதனால நான் கவனிக்கல. அச்சமுண்டு. அச்சமில்லை. இல்லை, அச்சமில்லை. அச்சம் என்பதில்லை. உச்சி வீண வானிடத்தில் வீழுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை. அச்சம் என்பதில்லை. பரினா, நீங்க ஒரு தடவை கரெக்டா சொல்லுங்க. இத அவளுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். அதான் அளவா சொன்னாங்க. அச்சமில்லை. அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை. அச்சம் என்பதில்லடா. பாரதியார் எவ்வளவு அழகா சொன்ன. இந்த பாரதியார் மட்டும் உயிரோட தருவேன். கழுத்தா மட்டையில அடிச்சு அவளை நான் இப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு. வாய அப்படியே வச்சு சொன்னாரு. அப்படியே ஒரு வெறித்தனம். ஹுக்கும். டைகர் கா ஹுக்கும்டா. சரிமா அக்ஷிதா, நம்ம வந்து பார்த்தா நீங்க உங்களோட சோஷியல் மீடியால உங்களோட ஃபேன்ஸ்க்காக நிறைய புகைப்படங்கள்லாம் போடுறீங்க இல்லையா? புகைப்படம் போட்டோ போடுவேன். போடுங்க. என்னது இது? எப்ப இது? யாரை பார்த்து ஒழுங்கெடுத்து? குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. எனக்கு புரியாததுனால நான் சொல்றேன். முதல்ல நீ. அதாவது சின்ன கவுண்டர் படத்துல மனோரமா ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர்னு அவன் சொல்லி. அப்படியா? நீ போய் பாரு. ஓகே. அப்போ ஓகேவா? Give respect, take respect. Okay? ஓகே. ஓகே, இது என்ன? இது இப்போ எதுக்காக இது மாதிரி பண்ணீங்க? இப்போ இல்ல, எனக்கு தெரிஞ்சது ஒரு 3 years 4 years முன்னாடி எடுத்தது. அதுல கையில என்ன படம் வர? மெஹந்தி. யாரோ கல்யாணத்துக்கு போய் மெஹந்தி காணு. இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெஹந்தி போட. ஒரு கையில தான் இருக்கியா, இன்னொரு கையில இல்ல? அந்த கை சாப்பாடு சாப்பிடுறது. ஏன் அது உள்ள போய்டுமா?
ஆமா ஓ அது அது காயற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன், சாப்பிடணும். ஓகே, அடுத்த போட்டோ பாப்பா. ஐயோ இதெல்லாம் என்னது இது? இது நானே தான். இது வந்து நம்ம எனக்கு பிம்பிள்ஸ் நிறைய வரனால அதை ட்ரீட்மெண்ட் பண்ண கார்பன் பீல். ஓ தெரப்பி கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்ப. முடிச்சதுக்கு அப்புறம் கமலஹாசன் மாதிரி இருப்பியான். இல்ல நான் அன்ஷிதா மாதிரி தான். ஓகே. ஆமா, அதுக்கே இப்படி ஒரு போஸ் என்ன இப்படி பீஸ். படுத்துக்கிட்டு இப்படியா? ஆமா. சரி ஓகே, கார்பன் பீலிங் அது பேரு. ஆமா. ஓகே, அது ரொம்ப கட 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 கடன்னு சவுண்ட் வருமே. எல்லாம் பண்ணுவல்ல. நான் ஒரு தடவை பண்ணேன், ஃபாரின்ல பண்ணேன். ஃபாரின்ல பண்ண, ஊர்ல எல்லாம் பண்ண மாட்டோம் நாங்க. ஓகே சரி, நம்ம கேம் உள்ள போலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். மாமா போதுமா போதும் போடுமா விடுமா போதுமா. உங்க வீடு எங்க இருக்கு? ஃபரீனா மூஞ்சில எதுவும் போடல. நீ பாத்தியா? அம்மா சாப்பாடு நாளைக்கு சாப்பிடு. என்ன சாப்பிடுவீங்க? உங்களுக்கு எத்தனை வயசாச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? ஷூ ஷூ சுசு போணும். என்ன போணும்னு சொன்னீங்க? பசிக்குதே. ஒரே வார்த்தையில பதில் சொல்லி அவுட் ஆயிட்டீங்களா? வா இப்ப வா அவுட். யாருங்க இந்த ஷோ இப்படி எல்லாம் எழுதி வச்சா? மணி மணி. அருமை அருமை அருமை. ஓகே, இரண்டாவதாக வந்து வரப்போறது வந்து பார்த்தனா கோமதி. வாங்க வா வா வா. ஜி பிரியா கோமதி பிரியாக்கு ஜி பிரியா. கோமதிக்கு பிடிச்ச பாட்டே பூக்கள் பூக்கு தருணம். அதுதான் ஒரு தருணம் இல்ல. we are girls. ஏன் அந்த பாட்டு உனக்கு பிடிக்கும்? அதெல்லாம் நாங்க வெளியில சொல்ல மாட்டோம். ஓ அந்த கிளைமாக்ஸ்ல வர ஆயா அந்த ட்ரெஸ் தான் போட்டுருப்பாங்க. நம்ம அடிக்கடி girls ரகசியம். சிட்டுக்குருவி ரகசியம். ஆமா. ஆனா இப்படி பண்ண நீ பண்ண. தெரியும் உன்னை பத்தி. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 50 போட்டோ எடுப்பல்ல? எனக்கு போட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே என்ன அதிகமா நிறைய போட்டோ எடுப்பாங்க. போட்டோகிராஃபர். ஓ உங்களை எடுப்பாங்க? என்ன எடுப்பாங்க, நானும் எடுப்பேன். டக் டக். உங்க வீட்ல பொண்ணு இருக்காங்களா? ஒரு 2 போட்டோ மட்டும் எடுக்கணும். அப்படியெல்லாம் எடுக்க மாட்டேன். சும்மா நிறைய போட்டோஸ் எடுக்க பிடிக்கும், இஷ்டம். ஓகே, கோமதி பிரியாவுடைய ரகசிய படங்களை போடுங்க. தென் கரெக்ட். இது நீயா? நான் என்னோட காலேஜ்ல ஸ்கூல் டைம்ல எடுத்தது. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விஜய் டிவில சிறகடி காசை ப்ரமோஷனுக்காக பிக் பாஸ் வந்தப்போ இதே நம்ம வாசல்ல EVP வாசல்ல வச்சு எடுத்தது. சில்ல காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்தியா? காலேஜ்ல வீட்டுக்கு வந்தப்போ வீட்ல இருந்து எடுத்தது. அதுக்கு அப்புறம் மொரட்டு தீனி இப்படி ஆயிட்ட. நல்ல சேஞ்ச் ஆச்சு. பொண்ணு மாதிரி இருக்குமா இது? எனக்கு ஆக்சுவலி க்ரூமிங்லாம் தெரியாது. நான் ரொம்ப ஒரு டிபிக்கல் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து இங்க சிம்பிளா தான் இருக்கும். மேக்கப் இல்ல, க்ரூமிங் இல்ல, எதுவுமே தெரியாது. தெலுங்கு இண்டஸ்ட்ரி போன பிறகு தான் க்ரூமிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்பதான் நல்லா ட்ரெஸ் பண்ணி. அப்பா சாப்பாடே பயங்கரமா இருக்குல்லமா? மதிய சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டு தான் இந்த சைஸே வந்தது. பிரியாணியா? இங்க ஒரு தயிர் சாதம் தர மாட்டேன்.